கும்பராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்க போகுது இந்த ஒரு புத்தாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ராசிநாதர் சனி பகவான். ஸோ உங்க ராசிநாதரே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு நீ ஏதாச்சும் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருப்போம். ஆனா அப்படியே 5ல குரு வரும்போது காதல் வரும் சில பேருக்கு. ஏன்னா 5ஆம் வீடு லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போற தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம 6 ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ துலாம் ராசியிலிருந்து மத்த 6 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்க போகுது இந்த ஒரு புத்தாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. குரு பகவான் 5ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இந்த ஜூன் 2க்கு பிறகு 6ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாருங்க. சோ இப்போ இந்த ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த முதல்ல சனி கிட்ட வரலாம். அவர் உங்களுக்கு ராசிநாதர் சனி பகவான். சோ உங்க ராசிநாதரே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 2ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக கூட சனி பகவான் பினான்சியல்லி கஷ்டம் கொடுப்பாருங்க. ஏன்னா 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ், ஃபேமிலி, ஃபுட்டு, ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த ஏரியாஸே சனி பகவான் எஃபெக்ட் பண்ணி விடுவாரு. சோ பினான்சியல்லி கொஞ்சம் கிரைசிஸ்ன்றது பாப்பாங்க, பினான்சியல் எமர்ஜென்சி. அப்புறமா ஃபுட்டு பார்த்து சாப்பிடணுங்க. 2ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கும் போது வெளியே போய் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி நடக்கும். ஹோம் ஃபுட் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அது நமக்கு பழைய ட்ரெடிஷனல் ஃபுட்டு சாப்பிடணும். பழைய ட்ரெடிஷன் படி என்னென்ன நமக்கு உடம்புக்கு நல்லதோ அந்த மாதிரி சாப்பிடணும். அனாவசியமான சாசஸ், அஜினமோட்டோ இதெல்லாம் கேஸஸ் எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்குவீங்க. 2ல சனி போகும்போது ஃபுட்டு நம்ம பார்த்து சாப்பிடணும். இப்போ ஏன்னா நமக்கு சாப்பாடு மூலமா ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே 2ஆம் வீட்டுல சனி போகும்போது பேச்சு, முதல்ல நம்மளோட பேச்சு ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கணுங்க. இது எப்படிப்பட்ட டைம்னா, ஒருத்தர் நம்மளை 10 பேச்சு பேசிருப்பாங்க. திரும்பி நம்ம ஏதாச்சும் ஒரு பதில் சின்னதா லேசா கொடுத்திருப்போம். ஆனா அவங்க பேசின 10 பேச்சு மேலதிகாரியிடம் செல்லாது. நீங்க பேசின ஒரு பேச்சு செல்லும். அந்த மாதிரி இந்த டைம் பீரியட்ல பொதுவாவே நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பேச்சு பேசினாலும் கஷ்டமா இருக்கும். அண்ணா நீங்க திரும்பி ஏதாச்சும் ஒரு பதிலடி கொடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு தான் அது ஆபத்து. தயவு செஞ்சு யாரு என்ன பேசினாலும் இந்த வருஷம் மட்டும் நீங்க அமைதியா இருந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 2ல சனி இருக்கும் போது நம்ம ஒரு நல்ல காரியம் நினைச்சு ஒரு நல்லது சொல்லியிருப்போம், நல்லது அட்வைஸ் பண்ணிருப்போம். ஏன்னா சனி வயசுல மூத்தவர். ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு நீ ஏதாச்சும் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருப்போம். ஆனா அவங்க என்னன்னா அது வேற விதமா எடுத்துப்பாங்க. நம்ம எப்படி நான் நல்லதுக்கு போனா கெட்டது எதிராச்சு என்ற மாதிரி இருக்கும். சோ அதனால பேசும்போது தயவு செஞ்சு பார்த்து பேசுங்க. நீங்க சும்மா ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டாலும் 10 பேர் அது தப்பா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மௌனமா இருக்கிறது கத்துக்கோங்க இந்த வருஷம். அப்படியே 2ஆம் வீட்டுல சனி பெயர்ச்சியாட்டு இருக்கும் போது குடும்பத்தை எஃபெக்ட் பண்ணி விடுவாரு. இப்ப குடும்பம் சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, குடும்பத்திலிருந்து சனி பிரிச்சு வைப்பாரு. குடும்பம் தூத்துக்குடியிலயோ இருக்கும், பையன் சென்னையில வேலை பார்த்துட்டு இருப்பா. குடும்பத்திலிருந்து பிரிவு தானே, ஒரு வருஷம் போறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா கருத்து வேறுபாடுன்றது இருக்கும். ஏன்னா சனியா இருக்கும் போது சனி பகவான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற ஒரு கிரகம். 2ல குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் ஆகும் குடும்பத்துல. ஃபார் சப்போஸ்
நீங்க என்னமோ அதுதான் நீங்க என்னமோ ஒரு நல்லது நினைச்சு யாருக்கோ குடும்பத்துல ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல கொஞ்சம் வருத்தத்துல கத்தி பேசிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு உங்களை வந்து கொஞ்சம் தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தனித்தனியா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு எமோஷனல் வால்ன்றது, ஒரு செவர், ஒரு எமோஷனலா ஒரு செவர்ன்றது நீங்களே கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. சோ ஒரு விதமான எமோஷனல் டிட்டாச்மெண்ட் ஃபேமிலியில தெரியுது. ஃபேமிலியில இஷ்யூஸ் வரலாம், அது உங்களுக்கு டைரக்டா வரலன்னாலும் உங்களோட பெரியப்பாக்கு, சித்தப்பாக்கு, உங்க அப்பாக்கு இந்த மாதிரி வரலாம், இல்ல உங்க அம்மா சைடு சிப்ளிங்ஸ்க்கு உங்க அம்மாக்கு பிரச்சனை வரலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டாம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால. இப்போ என்ன நமக்கு வந்து ஃபுட்டு பார்த்து சாப்பிடணும், பேச்சு முக்கியமா வந்து பேச்சு அனாவசியமான வீணா பேச்சு யாருக்குமே கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஃபேமிலி விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டு நீங்க போங்க. நீங்க அனாவசியமா ஏதாச்சும் பேச்சு கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு மாட்டிக்குவீங்க. அப்புறமா வந்து ஃபேமிலியில யாருமே உங்க கூட பேச மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ல. அப்புறமா வந்து பினான்சியலி நமக்கு ஒரு இஷ்யூஸ்ன்றது இருக்குது. சோ இந்த டைம் பீரியட்ல கும்பராசிக்காரங்க தயவு செஞ்சு வந்து வீணா போன செலவெல்லாம் போடாதீங்க. கொஞ்சம் வந்து கையில காசு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு. இப்ப குரு பகவானோட பெயர்ச்சி எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, குரு பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆறாரு. 5ஆம் வீட்டு குரு என்ன பண்ணுவாரு, குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, குழந்தை சோக்கியம் கொடுப்பாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். அப்படியே 5ல வந்து குரு வரும்போது வந்து காதல் வரும் சில பேருக்கு. ஏன்னா 5ஆம் வீடு லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். குழந்தைங்க, லவ் அண்ட் ரொமான்ஸ், எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், கிரியேட்டிவிட்டி, அறிவுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இந்த 5ஆம் வீடு. சோ அறிவேத்து தருவாரு, குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, குழந்தை மூலமா ஹாப்பினஸ் கொடுப்பாரு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருந்தாலுமே சரி, உங்க குழந்தைங்க நல்ல முன்னேறி வருவாங்க. இந்த டைம் பீரியட்ல குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு பெருமைப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு தருவாரு குரு பகவான் இங்க. ஆனா 5ஆம் வீட்டுல வந்து இருக்கிற குரு பகவான் வந்து பிரச்சனை இருக்கும், ஆனா அறிவு ஏறிடும். உங்களோட இன்டெலிஜென்ஸ் மூலமா பிரச்சனத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. 5ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச குரு வந்து குழந்தைங்க மூலமா கெயின்ஸ் தருவாங்க. சில பேர் வந்து புதுசா காதல்ல வந்துட்டு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எப்போ வரைக்கும், ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு வந்து ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சிரும். ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னால வந்து அலாட்மெண்ட் இருக்குது, ஏதாச்சும் ஒரு தேர்வு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரங்க வந்து கட்டாயமா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வெற்றி அடைப்பீங்கன்னு சொல்லலாம். இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வீட்டுல இருந்து குரு பகவான் வந்து 6ஆம் வீட்டுக்கு வர்றாரு. சோ 6ஆம் வீடு என்ன, மாரகா ஹவுஸ், எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம், கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், ரோக செத்ருஸ்தானம் 6ஆம் இடம். சோ எதிரிகள் கூட்டம் நல்லா வளரப்போகுது, அது பாத்துக்கோங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து என்னன்னா பேச்சு முக்கியமா, பேச்சு வந்து அனாவசிய பேச்சு கொடுக்க கூடாது சொல்லிட்டு. இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா, நீங்க ஆபீஸ்ல உங்க வேலை நீங்க பாத்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க, யாரோ உங்க கீழே ஒர்க் பண்ற சபார்டினேட்டுக்கு கூட நீங்க பயந்துற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அவனை கோபத்துல என்னமோ ஒரு கத்திட்டீங்க. சோ அவன் என்ன பண்ணுவான், டைரக்டா உங்களை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுத்தி இருக்கிற தொழிலாளிகளை வந்து சேர்த்துக்கிட்டு உங்க மேல் அதிகாரிகளுக்கு வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பா. சோ அவங்க வந்து உங்களுக்கு சபார்டினேட்டா இருந்தாலுமே சரி, அவங்க மூலமா உங்களுக்கு ஆபத்து நடக்க போகுது. அதனால கீழே வேலை பாக்குறவங்க கிட்ட கூட பத்திரமா வாய் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா 6ல குரு இருக்கும் போது வந்து அனாவசியமான வம்புக்கு இழுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்கேஸ் அப்படி இருந்தாலுமே சரி, எதுக்கப்பா நமக்கு பிரச்சனை, நாளைக்கு 2 பேரும் மூஞ்சி பாத்துக்க போறோம் சொல்லிட்டு விட்டுடுங்க. தப்பிச்சுட்டு போற பயம் உனக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சொல்லட்டும், விட்டுருங்க. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சண்டையில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது கடன் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா 2ஆம் வீடு வந்து பினான்ஸ் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்காரு சனி பகவான், பினான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. 6ஆம் வீட்டு கடனோட வீட்டுல வந்து குரு வந்திருக்காரு. ரொம்ப
வந்து டிராவல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ புதுசா வந்து நமக்கு டிராவலுக்கு கிரெடிட் கார்டு எல்லாம் வருது. டிராவல் கார்டு எல்லாம் எடுத்து வந்து நம்ம 4-5 இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாம நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. இந்த வருஷம் வந்து சொத்து வாங்குறதுக்கு விற்பனை செய்யறதுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஏன்னா 4ஆம் வீடு எப்படி சொத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸோ, 2ஆம் வீடும் சொத்துக்கு வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், வெல்த் பில்டிங்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ ப்ராப்பர்ட்டி அனாவசியமா வீடு கட்டணும் நினைச்சு வீடுக்காக கடன் எல்லாம் வாங்கி வச்சிரு. 10 ரூபாய் கடன் நினைச்சு இறங்குனா அது 40 ரூபாய் கடனா மாறிடும். இது வீடு கட்டுறதுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. அப்படியே 6ஆம் இடம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல பார்த்து சாப்பிடுங்க. சாப்பாடு மூலமா தான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. மோஸ்ட்லி வந்து வீட்டுல யாராச்சும் எல்டர்லி பீப்புள் 80 இயர்ஸ் தாண்டினவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே கொஞ்சம் 8 இயர்ஸ் தாண்டினவங்க கும்பராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறது பெஸ்ட். அப்படியே கும்பராசியில பிறந்த ஒரு சில பேருக்கு இந்த டைம் பீரியட்ல டிவோர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படின்னா ஏற்கனவே டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல வந்து டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு நல்ல டைம் பீரியட். அப்படியே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிரும். அப்படியே வந்து இந்த டைம் பீரியட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னா கேஸ் போடுறதுக்கு நல்ல டைம் பீரியட். ஃபார் சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருக்குது, கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு நல்ல டைம் பீரியட். அப்படியே ஆர்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ்க்கு நல்ல டைம் பீரியட். ஃபார் சப்போஸ் ஒரு போட்டி நடக்க போகுது, ஒரு தேர்தல் வந்து வரப்போகுது, அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ தேர்தல்ல நிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. போட்டியில வந்து பயிற்சி எடுத்து போட்டி பண்றதுக்கு வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பட் ஆபீஸ் பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும். ஆபீஸ் பாலிடிக்ஸ் முக்கியமா உங்க மேல வந்து எஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 6ஆம் இடத்துல இருந்து குரு என்ன பண்ணுவாரு, 10ஆம் இடத்து மேல பார்வை வச்சிருக்காரு. 10ஆம் இடம் தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம். தொழில் கொடுப்பாரு. உங்களுக்கு பொருளாதாரமே இல்லாம செய்ய மாட்டாருங்க குரு. இப்போ உங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கும், இது இருக்கும். தொழில் இல்லாம வந்து வீட்டுல உட்கார மாட்டீங்க. பொருளாதாரம்ன்றது இருக்கும். ஆனா 10 ரூபாய் தான் நம்ம சம்பளம் இருந்தா 12 ரூபாய் செலவாயிட்டு இருக்கும். 2 ரூபாய் கடன் வாங்க வேண்டி இருக்கும். 12 ரூபாய் செலவாகுதுன்னு 12 ரூபாயும் கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. பொருளாதாரம் கட்டாயமா கொடுப்பாரு. வேலையில பிரச்சனை உண்டு. ஆனா வேலைன்றது நிக்கும். வேலை கொடுப்பாரு குரு பகவான். இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் வந்து உங்களை வேலை விட்டு தூக்கணும், வேலையில இருந்து அனுப்பணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா முடியாது. அவங்கனால உங்களை வந்து மன வகையில எஃபெக்ட் பண்ண முடியும், இல்லாட்டி உங்களோட பேருக்கு எடுக்க முடியும், தவிர்த்து வேலையே இல்லாம செய்ய முடியாது. ஏன்னா குருவோட பார்வை தொழில் வீட்டு மேல இருக்கிறதுனால. அப்படியே 6ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. லாசஸ் ஹவுஸ் 12ஆம் வீடு, எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். தொழிலுண்டு, ஆனா அனாவசிய செலவுன்றது உண்டு. சோ 10 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 12 ரூபாய் செலவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அனாவசிய செலவு எவ்வளவு, 2 ரூபாய். சோ அதுக்கு கடன் வாங்கிதானே ஆகணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே 6ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டையும் பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். சோ இங்க பாருங்க, தொழில் கொடுக்கிறாரு, கடன் வாங்க வைக்கிறாரு, தொழில் கொடுக்கிறாரு. ஆனா தொழில்ல வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கிறாரு. பணம் செலவழிக்க வைக்கிறாரு, ஆனா பணமும் கொடுக்கிறாரு. 2ஆம் வீடு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஹவுஸா இருந்ததுனால பினான்சியல்லி கொடுக்கிறாரு கெயின்ஸ். அப்படியே இப்போ 2ஆம் வீட்டுல சனி பயிற்சி ஆகும்போது பினான்ஸ், இப்போ ஃபேமிலியில கருத்து வேறுபாடுகள் வரும். ஃபேமிலியில இருந்து பிரிச்சு இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். சில பேருக்கு வந்து டிவோர்சஸ் நடக்கும். ஆனா குருவோட பார்வை வந்து 2ஆம் வீட்டு மேல விழுறதுனால அது என்னன்னா காப்பாத்தி விடுறாரு. குருவோட பார்வை வந்து சனி மேல விழுறதுனால 2ஆம் வீட்டை காப்பாத்துப்படுது 2ஆம் வீடு. சோ இங்க ஃபேமிலி வைஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் முழுக்க பிரிஞ்சு போகாம வந்து சரி ஓகே, அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் இருப்பேன் மாதிரி இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ராகு வந்து உங்களுக்கு ராசியில பெயர்ச்சி ஆக போறாரு. ராசியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு ராகு வந்து.
கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பயங்கள், பதட்டங்கள், அனாவசியமான பயங்கள் நிறைய இருக்கும். ராசியில பயிற்சி ஆகும் போது ராகு வந்து இப்போ புதுசாவே ஆபீஸ்ல வந்து ஒருத்தரை பார்த்து பயந்துடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ராகு வந்து ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நமக்கு கனவுகள் கூட வந்து கெட்ட கனவா வந்துட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு சப்கான்சியஸ்ல இருக்கிறது தான் நமக்கு கனவா வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே ராசியில ராகு இருக்கும்போது கெட்ட கனவு வருது, நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டான்னு தான் சொல்றேன். இப்போ நமக்கு இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு ரெமெடிஸ் இருக்குது. எப்பவும் ஒரு டைம் கெட்ட நேரம் வருதுன்னு சொன்னாலே ஒண்ணு புரிஞ்சு வச்சுக்கணும், இது வந்து என்னன்னா நமக்கு லைஃப் லாங் இருக்க போறது இல்ல. நல்ல நேரம் வரும், கெட்ட நேரம் வரும், கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரமும் வரப்போகுது. இது எப்போ வரை பாத்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு மட்டும்தான். 1 இயருக்கு அப்புறமா திரும்பி ரொம்ப நல்ல டைம் வர போகுது. அதனால முதல்ல ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே வந்து பயந்துட்டு நெகட்டிவா திங்க், இன்னும் ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இன்னும் நெகட்டிவா நடக்க கூடாது. சோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும், ராசியில இருக்கிறது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மனம்ன்றது நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ராசியில வந்து உங்களுக்கு ராகு பயிற்சி ஆயிட்டு இருக்காரு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணணும், முதல்ல துர்கா தேவிக்கு விளக்கேத்திட்டு வந்து துர்கா தேவிக்கு துர்காஷ்டகம், துர்கா துவான் திரிசன்னமாலா ஸ்தோத்திரம், அந்த 2மே வந்து நீங்க துர்கா சப்தசதி, இந்த 3மே வந்து நீங்க படிச்சீங்கன்னா ராகு வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 3 ஏன் நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா, இங்க ராகு ரொம்பவே வந்து ஒருத்தரை எஃபெக்ட் பண்ணக்கூடிய பிளானட். ராகு அடங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பயமே இல்லாம உங்களால வந்து தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். அப்புறமா சனி பகவானுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, கால்ல செருப்பு போடாம டெய்லி வந்து ஒரு 20-30 நிமிஷம் வாட்டர் குடிச்சிட்டு வந்து நல்லா சுத்துங்க. ஏன்னா கர்ம கடிக்கணும்னா உடம்பு உழைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம கோயில் போய் பிரகாரம் பண்றது கூட அதுக்குதான். சனி பகவான் ஒரு கர்ம கிரகம். சோ கர்மா பிளானட்டுக்கு கர்மா ரெமெடி தான் செய்யணும். நம்ம மந்த்ரா ரெமெடி விட சனி கர்ம கிரகமா இருந்ததுனால கர்ம ரெமெடி தான் செய்யணும். கால்ல செருப்பு போடாம வந்து நல்லா வாட்டர் குடிச்சிட்டு வந்து சுத்துங்க. வேர்வை அடிக்கணும். அந்த போற வேர்வை தான் உங்களோட கர்மா. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். அப்படியே இந்த சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு செய்யற பூஜையில வந்து நீங்க பங்கு எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்த பிரசாதம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். சனிக்கிழமை வந்து வீட்டுல ஆப்பம் செஞ்சுட்டு அது வந்து ஆஞ்சநேயர் கோயில்ல பிரசாதமா கொடுத்துக்கி விட்டா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இப்போ துர்கா சப்தசதி, துர்கா துவாந்தரிசன்னமாலா ஸ்தோத்திரம், துர்காஷ்டகம், இந்த 3மே படிக்கணும். அப்புறமா வந்து நமக்கு 6ஆம் வீட்டுல குரு போயிட்டு இருக்காரு. என்ன பண்ணணும், எதிரிகளோட தொல்லை இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எதிரிகளை வந்து வெற்றி அடைக்கணும் முதல்ல. அப்படின்னா எதிரிகளோட தொல்லை இருக்கக்கூடாது. இந்த வராகி ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு பண்றதுக்கு டைம் இல்லையா, துர்கா சப்தசதி ஒண்ணு படிச்சுக்கோங்க. துர்காஷ்டகம் படிச்சாலே போதும். துர்காஷ்டகம் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து இந்த வராகி ஸ்தோத்திரம் ஒண்ணு, அந்த 2மே படிச்சீங்கன்னா எதிரிகள் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களே. இது 2 மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்புறமா எப்ப வரைக்கும் இந்த பயம் பதட்டமான சிச்சுவேஷன், டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். டிசம்பர் 5 தாண்டி வந்து ராகு உங்களுக்கு 12ல போக போறாரு. கேது வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுல வரப்போறாரு. இப்போ கேது 7ல இருக்கிறதுனால மேரிட்டல் லைஃப்ல கூட சின்ன மேரிட்டல் லைஃப்ல ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்ல லைஃப்ல ஆகட்டும், சில பேரு லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா 7ல கேது இருக்கும்போது எப்படின்னா, லவ்ல வந்தோம் ஆனா திருப்தி இருக்காது, அடுத்தவங்க கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்ற மாதிரி இருக்கும். அவங்க நம்மளை விரும்புறாங்கன்னு தெரியும், ஆனா கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னமோ திருப்தி குறைவு இருக்கும். மேரிட்டல் லைஃப்ல திருமணம் ஆகிறவங்களுக்கு ஒரு திருப்தி குறைவுன்றது இருக்கும். அது எப்ப போகும்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் போகும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த கும்பராசிக்காரங்களுக்கான பலன். இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருடம் எந்த கெட்ட விதமான பலன்கள் நடக்கக்கூடாது, குறைஞ்ச பட்சம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.